இது கிரிக்கெட் என்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அது ஆண்ட்ராய்டு ஆப்பிள் ரெண்டுலேயுமே இருக்குது. இது வந்து எப்படின்னா கனடா அமெரிக்கா இந்த ரெண்டு நாட்டில் மட்டும்தான் இது வேலை செய்யும். இதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யலாம்டா, ஆப்பிள் மொபைல் வச்சுருக்கிறவருக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு வழி இருக்குது. அப்படின்னா அது வந்து நாங்கள் கனடா இல்லாட்டி அமெரிக்கா ரெண்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஆப் ஸ்டோர் அப்ளிகேஷன் உண்டு. அப்ளிகேஷன் இல்லை, என்ன சொல்ல, அந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். இப்போ எப்படி ஜிமெயிலாம் க்ரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஆப்பிளுக்குன்ற ஒரு ஐடி க்ரியேட் பண்ணணும். அந்த ஐடி க்ரியேட் பண்ணுற நேரம் சும்மா ஒரு ஒரு பொய்யா கனடா இல்லாட்டி அமெரிக்கா ரெண்டில் ஏதாவது ஒரு நாட்டில் இருக்க மாதிரி சும்மா சும்மா பொய்யாவே ஒரு அட்ரஸ் கொடுத்து சேரலாம். க்ரியேட் பண்ணினோன்னு வந்துடும். அந்த ஆப்பிள் ஐடியை வச்சு அந்த ஆப்பிள் ஐடியை வச்சு நீங்கள் அந்த ஆப் ஸ்டோரில் வந்து சர்ச் பண்ணாலே இந்த கிரிக்கெட் என்ற அப்ளிகேஷன் வந்து வரும். இதே சும்மா வேறு நாட்டில் இருக்கிற மாதிரி ஆப்பிள் ஐடியில் சர்ச் பண்ணால் வராது. அது மாதிரி ஆண்ட்ராய்டில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இந்த தனியாக போய் டவுன்லோட் பண்ணுற அந்த மாதிரியெல்லாம் ஆப்பிளில் டவுன்லோட் பண்ணலாது. நேரடியாக ப்ளே ஸ்டோரில் மட்டும்தான் டவுன்லோட் பண்ணலாம். அதால் இந்த பிரச்சனை இருக்குது. அதுக்கு இப்படி டவுன்லோட் பண்ணினோன்னே அதுக்கப்புறம் கனடா அமெரிக்கா அந்த ரெண்டு நாட்டில் இருக்கிற மாதிரி செய்கிறபடியாக அவன் வந்து அவனோட கனடா இல்லாட்டி அமெரிக்கா ரெண்டு நாட்டில் இருக்க ஃபோன் நம்பர் கேட்பான். அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு பின்கோடு அனுப்பான். அந்த பின்கோடை வச்சு வெரிஃபை பண்ணணும் எங்களோட அக்கௌண்ட்டை. வெரிஃபை பண்ணோன்னா அதுக்கு பிறகு நாங்கள் கெட் ஸ்பின்னு அந்த மஞ்சள் நீலம் ரெண்டு இருக்குது. அது என்னென்னா மஞ்சளை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டேப் டு ஸ்பின்னுருக்கேன் அதை செலக்ட் பண்ணோம்னா ஸ்பின் ஆகும். அதுக்கு முதல்ல நாங்கள் என்ன செய்யணும்னா இந்த கெட் ஸ்பின்ன்ற இதை டச் பண்ணோம்னா எங்களுக்கு ஒரு நாளைக்கு எனக்கு வந்து 7 ஸ்பின் தருவாங்க. அந்த 7 ஸ்பின் வந்து நான் அதை கிளிக் பண்ண அட்வர்டைஸ்மெண்ட் லோட் ஆகி அது முடிஞ்ச உடனே ஒரு ஸ்பின்னை ஆட் ஆகும் எங்களோட அக்கௌண்ட்டில். சேர்ந்தோடனே அந்த அந்த 7 ஸ்பின் எனக்கு ஒவ்வொரு நாளும் வரும். அந்த 7 ஸ்பின்னை வச்சு நாங்கள் அந்த டேப் டு ஸ்பின் கிளிக் பண்ணோம்னா எங்களுக்கு எந்த கலர் நீலமாக இல்லாட்டி மஞ்சளை ரெண்டில் ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணிவிட்டு சும்மா டச் பண்ணிக்கிட்டா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சுற்றுற நேரம் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த நிறம் கலர் வந்து வந்ததுண்டா அதுக்கு ஒரு காசு தருவான். 5 சென்ட்ஸ் 10 சென்ட்ஸ் அப்படின்ட்டு அந்த தருவான் அவங்களோட இதில். அது அப்படியே சேர்ந்து இப்போ $25 வருது. அந்த $25 நாங்கள் எங்களோட பேபால் அக்கௌண்ட்டுக்கு கேஷ் அவுட் பண்ணலாம். அதுக்கு பிறகு பேபால்லேருந்து நேரடியாக பேங்க் வந்துடும். அது இந்தியன் பேங்காக இருந்தாலும் சரி, வேறு நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அப்படி வந்துடுறேன் நான் இதில். இப்போ இது மட்டும் இல்லை, இதுக்கு முதல்லே எத்தனையோ தரக்க ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது வந்து இப்போ கடைசியாக வந்த பேமெண்ட் ப்ரூஃப் தான் இது. இது வந்து இப்போ ஒவ்வொரு நாளும் எனக்கு 7 ஸ்பின், அது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி. தனி 5 சென்ட்ஸ் 10 சென்ட்ஸ் மட்டும் வராது, கூடலாம் வரும். $5 $10 அப்படி அந்த மாதிரிலாம் வரும்.